பாதகாதிபதியே பாக்கியாதிபதியாக உள்ள நிலையில எப்படி பலன் எடுப்பது? இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பாதகாதிபதின்றது ஒரு பயமுறுத்துற கிரகம். பாதகாதிபதினு எல்லாருமே பயந்துடுறீங்க. பாதகாதிபதி அப்படின்றது ஒரு சில நிலைகளில் தான் பாதகத்தை செய்வாரே தவிர, ஒரு 1000ல் 1 லட்சத்தில் 1 அப்படின்றது தான். பாதகாதிபதினா பயப்பட வேண்டாம். பாதகாதிபதி பாக்கியாதிபதி. 9ஆம் அதிபதி ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி கண்டிப்பாக பாதகாதிபதியாக தான் வருவார். உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு 9 குடையவர். இந்த கும்ப லக்னத்துக்கு 9 குடையவர் சுக்கிரன். அவர் தான் யோகாதிபதி. அவரே போய் பாக்கியாதிபதியாக வரும்போது எப்படி அப்படின்னு சொல்றீங்க. இந்த பாக்கியாதிபதி நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். பாதக ஸ்தானத்திற்கு அவர் 6, 8ல் மறைஞ்சா பாதகத்தை செய்ய மாட்டார் என்பது விதி. இப்போ கும்ப லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியோடைய 6ஆம் வீடு 8ஆம் வீடை நோட் பண்ணுங்க. சில விஷயங்கள்ல கொஞ்சம் தனியா உட்கார்ந்து ஜோதிடத்துல இந்த விதி எதற்காக சொல்லப்பட்டது, அப்ப இந்த விதியுடைய தாற்பயம் என்ன, மற்ற ஒரு விதியை, எல்லா விதியுமே ஒரு கனெக்ட் தான். இந்த எல்லா விதிகளையும் கனெக்ட் பண்ணி பொருத்தி பார்க்கும்போது வேறு வேறு சில சூட்சமான சில விஷயங்கள் ஜோதிடத்துல புரிய வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், பாதகாதிபதி தன்னுடைய பாதக வீட்டிற்கு 6, 8ல் மறைந்தால் பாதகம் செய்ய மாட்டார்னு சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, 9க்கு அதிபதியே பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வரும்போது எப்படிங்க பலன் கேட்கறது? அப்ப அந்த 9க்கு அதிபதி அந்த வீட்டிற்கு 6, 8ல் மறைஞ்சா நல்லது செய்வார்னு சொல்லிட்டேன்னா, இதுல ஒரு சூட்சுமம் பாருங்க. கும்ப லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன். அவருடைய வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் மறையும் போது, அதாவது 2ஆம் வீட்டில் இருக்கும்போது உச்சமடைவார். அவருடைய வீட்டிற்கு, அந்த 9ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் வரும்போது 4ஆம் வீட்டில் ஆட்சி அடைவார். இப்ப லேசா ஒன்று 2 புரியுதா பாருங்க. கும்ப லக்னம், ஸ்திர லக்னம். அந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். அந்த பாதகாதிபதி பாக்கியாதிபதியாகவும் வருவார். நன்மையை செய்ய வேண்டிய பாக்கியாதிபதியே பாதகமாகும் போது என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எப்படி பலன் எடுப்பது என்று கேட்கிறீர்கள். பாதகாதிபதி தன்னுடைய பாதக வீட்டிற்கு 6, 8ல் பாவத்தின்படி மறைந்தால் நன்மையை செய்வார் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 9ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் அவர் மறையும் போது அங்கே அது கும்ப லக்னத்திற்கு 2ஆம் வீடாகி அங்கே அவர் உச்சமடைவார். அப்ப 6ஆம் வீட்டில் தன் வீட்டிற்கு 6 மறையும் போது அவர் இங்கே உச்சமாகிறார். தெரியுதா உங்களுக்கு? அதே போல தன் வீட்டிற்கு 8ல் அவர் மறைந்தால் 4ஆம் வீட்டில் ஆட்சி ஆவார். அப்ப இந்த 9ஆம் பாவத்திற்கு 6, 8 ஆகிய 2, 4ல் அவர் இருக்கும்போது பாதகத்தன்மை முழுக்க மறையும். இதை லேசா அப்படியே யோசனை பண்ணி பார்த்தாலே வந்துடும். ஆக 9ஆம் வீட்டிலேயே இருக்கும்போது பாதகத்தையும் சேர்த்து செய்வார். அது ஒரு மிக மிக முக்கியமான தனித்து இருந்தால் மட்டுமே. சரி, பாதகாதிபதி எந்த நிலைகள்ல பாதகத்தை செய்ய மாட்டார்? பாதகாதிபதி அதிகமான சுபத்தன்மையோடு தனித்து இருக்கக்கூடாது. பாதகாதிபதி சுபர் பார்த்து பாதகத்தை வலுப்படுத்துவார்கள். பாதகாதிபதி பாதகம் செய்யக்கூடாது என்றால் அவருக்கு பாவ சம்பந்தம் இருக்க வேண்டும். ஆக 9ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வலுவாக இருந்தாலும் அங்கே லக்னாதிபதி சனி உச்சமாக இருந்தால் பாதகாதிபதி நிச்சயமாக பாதகத்தை செய்ய மாட்டார். அடுத்து இன்னொரு பாவரான செவ்வாய் இணைந்தோ பார்த்தோ இருக்கும் நிலையில உறுதியாக பாதகம் நடக்காது. அதைவிட மேலாக ராகு கேதுக்களுடன் இணைந்து சேதப்பட்டிருந்தால் நீங்க இங்க பாக்கியாதிபதியாகவும் எடுக்கக்கூடாது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, ஒன்று கிடைத்தால் ஒன்று கிடைக்காது அப்படின்றதுதான் ஜோதிடமும் வாழ்க்கையும் கூட. நம்ம வாழ்க்கையிலேயே அனைத்தும் கிடைத்தவர்கள் யாருக்கு இருக்கு? எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? ஆக ஒன்று கிடைத்தால் ஒன்று கிடைக்காதுன்றதுதான் விதி. பாதகாதிபதி 6, 8ல் மறையும் போது கும்ப லக்னத்திற்கு அவர் 2, 4ல் நன்மைகளை செய்வார். கரெக்ட். ஏன்னா பாதகத்தை செய்யும் வலிமையை அவர் இழக்கிறார். பாக்கியாதிபதியாக அவர் அங்கே தனித்திருந்தால் நிச்சயமாக பாக்கியத்தையும் சேர்த்து பாதகத்தை எப்போது செய்வதென்று காத்து கொண்டிருப்பார். எப்போது பாதகத்தை செய்வார்? அட்டமாதிபதி அல்லது 6 குடையவனுடைய தசா புக்திகள்ல செய்வார். சுக்கிர தசையில புதன் புக்தி, அவர் 8 குடையவர். 8 குடையவனுடைய புக்தியில நிச்சயமாக பாதக அமைப்புகள் இருக்கும். அஷ்டமாதிபதி புக்தி, பாதகாதிபதி புக்தி. அஷ்டமாதிபதி திசையில் பாதகாதிபதி புக்தி, பாதகாதிபதி திசையில் அஷ்டமாதிபதி புக்தியில நிச்சயமாக பாதகம் நடக்கும். அப்ப அந்த அமைப்புகள்ல பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சுபத்துவமாக ஒரு கிரகம் சுபத்துவம் அதிகமாகிறதும் டேஞ்சர் தான்.
அந்த அமைப்பில் இருக்கும்போது நிச்சயமாக பாதகம் எனப்படும் மாரகம் அல்லது மாரகத்துக்கு நிகரான வலி, மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான வலி அந்த பாதகாதிபதி அமைப்பில் இருக்கும். இந்த பாதகம் நடக்கக்கூடாது, அந்த பாதகாதிபதி பலவீனமாகி இருக்க வேண்டும், லேசாக பலவீனம். ராகு கேதுக்களுடன் சேர்ந்திருக்கலாம், சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கலாம். ஆகவே பாதகாதிபதி தன்னுடைய 8ற்கு 12ல மறையும் போதும் பாதகம் செய்ய மாட்டார். இப்போ பாதகாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 12ல மறையறான்னு பாருங்க, சுக்கிரன் நீசமாயிடுவார், 8ஆம் இடத்துல நீசமாயிடுவார். 8ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானமும் கூட, நீசமும் ஆவார். ஆக பாதகம் இருக்காது, கூடவே பாக்கியாதிபத்தியத்துவமும் அடிவிட்டு போயிடும். ஆகவே சில சூட்சமான விஷயங்களை நுணுக்கமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். போக போக உங்களுடைய அனுபவங்களுக்கு பிறகு அந்த அந்த விளக்கங்கள் உங்களுக்கே புரிய வரும்.